நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜாமக்கல் பிரசன்ன பலன். அதாவது கேள்வி என்னென்னா, அவங்க ஏற்கனவே ஒரு தொழில் ஸ்தானம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழில் ஸ்தானம் பக்கத்தில் வந்து இடையூறாக வேறவங்க வந்திருக்காங்க. அவங்கனால இவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதனால் நான் தொழில் செய்யக்கூடிய இடத்த மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த தொழில் செய்கிற இடத்துனால எனக்கு பெருசாக வருமானம் எதுவும் இல்லை. அதனால் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி. அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம். அந்த பிரசனத்தில் உதயம் ஆருடம் கன்னியா வருது. உதயத்தை நோக்கி 10 கூடிய உதயாதிபதி மற்றும் 10 கூடிய புதனே வர்றாரு. அதே போல் 2 கூடிய சுக்கிரன் வந்து உதயத்தை கடந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியும் சரிதான். அப்போ 2 கூடிய சுக்கிரனே உதயத்தை கடந்திருக்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இல்லை தொழில்னால அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரியுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இங்கே உதயத்துக்கு 3ஆம் இடம் மாற்றம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உச்ச பலத்தில் இருக்கிறாரு. இங்கே 10 கூடிய ஒரு உதயத்தை நோக்கி வரனால தொழிலை பற்றி கேள்வி அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. சரி, அதாவது இப்போ எதிர்நபர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன், அதாவது பொதுவாகவே 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஒன்று கணவனாக இருந்தால் மனைவியோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும், மனைவியாக இருந்தால் கணவனோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இதே போல் தான் 7ஆம் இடங்கிறது பொதுமக்கள் தொடர்பு, இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ இங்கே 7ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறப்போ அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே பிரசனம் தெளிவாக தெரியுது. சரி, இவங்க இடம் மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே மாற்றம் சொல்லக்கூடிய கிரகம் யார்? பாம்பு. அப்போ இங்கே கவிப்பு வந்து 9ஆம் இடத்துல வந்து கவிப்பு கவிக்கிறது, பாம்பை கவிக்குது. ஏற்கனவே அவங்க நெருக்கடி பிரச்சனை இருக்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை தெளிவாக தெரியுது. ஆனால் இப்போ மாற்றம் செய்யலாமா அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ மாற்றம் வேண்டாம். மாற்றத்துக்கு உண்டான கிரகத்தை கவிப்பு கவிக்கிறதுனால மாற்றம் செய்ய இப்போ வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னும் ஒரு 6 மாதம் போகட்டும், இன்னொரு பிரச்சனை பார்த்துட்டு நீங்கள் தொழிலை மாற்றிக்கலாம். இப்போதைக்கு தொழில் செய்கிற இடத்த மாற்ற வேண்டாம். ஏன்னா தொழில் செய்கிற இடம் வந்து சிறப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே 4ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறப்ப தொழில் செய்கிற இடம் வந்து சிறப்பாக இருக்குது. இடம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வெளியே அதாவது இப்போ புதுசாக வந்தவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதுங்கிறது சரியாக தெரியுது. இதில் உங்களுக்கு வருமானம் இல்லைங்கிறதும் தெரியுது. இருந்தாலும் இடம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நம்ம பிரசனம் பார்த்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஜாதகம் இல்லாதனாலும் பிரசனம் மூலயமா நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தை வச்சு நம்ம அது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரசனம் தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து 9789886845. இந்த நம்பரும் 99403185 இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.